அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நேற்றைய நாளிலே உபவாச ஜெபத்திலே ஒரு ஒரு செய்தியின் தொடர்ச்சியை ஆரம்பித்தோம். கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகின்றார் என்று. உபவாச ஜெபத்திலே இந்த புதிய காரியம் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? ஒரு புதிய பெயரின் ஆரம்பத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்துகிறார். ஆபிரகாமா மாற்றினார், யாக்கோப இஸ்ரவேலனாக மாற்றினார், சீமோன பேதுருவாக மாற்றினார். வெறும் பெயரை மட்டும் மாற்றவில்லை, அவர்களுடைய வாழ்க்கையவே மாற்றினார் அப்படின்றத பார்த்தோம். அடுத்து புதிய அழைப்பின் ஆரம்பத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகின்றார் அப்படின்றத பார்த்தோம். மோசேய கர்த்தர் அழைக்கின்றார். எந்த இடத்துல இருந்து அவன் ஓடி வந்தானோ அந்த இடத்துக்கு கர்த்தர் திரும்பி அவனை அழைக்கின்றார். ஒரு புதிய துவக்கத்தை அவனுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்துகின்றார். அடுத்து புதிய ஆசீர்வாதத்தின் ஆரம்பம். தாவீதோட வாழ்க்கையில கர்த்தர் ஆடு மேய்க்கிற நிலைமையிலிருந்து அரசன் என்கிற நிலைமைக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தின் புதிய துவக்கத்தை ஏற்படுத்தி புதிய காரியத்தை செய்தார் அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் புதிய ஒரு உறவின் துவக்கம் இருக்க வேண்டும். நித்திய விவாகத்திற்கு நான் உன்னை நியமித்துக் கொள்வேன், நியமித்துக் கொண்டிருக்கின்றேன். இன்னைக்கு கர்த்தர் நம்மை நித்திய விவாகத்திற்கு என்று நியமித்துக் கொண்டிருக்கின்றார். அப்ப ஒரு புதிய உறவு, ஏதோ சாதாரண நிலையிலே நம்மளுடைய ஐக்கியம் இருக்கக்கூடாது. ஆண்டவரோட டீப் ரிலேஷன்ஷிப், ஒரு ஆழமான ஒரு உறவு ஐக்கியம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். அப்படிப்பட்ட ஒரு ஆரம்பத்தை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்துகின்றார் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து ஒரு புதிய இருதயத்தின் ஆரம்பம், ஒரு புதிய இருதயத்தின் ஆரம்பம், புதிய மனதின் ஆரம்பம். மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள், மனது புதிதாக்கப்பட வேண்டும் அப்படின்றத பார்த்தோம். அடுத்து நம்முடைய வாழ்க்கையில் புது வாழ்வின் ஆரம்பம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். நம்ம வாழ்க்கையே புதிதாகிவிட்டது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவை எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின அப்படின்னு ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்தார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். செய்யவும் போகின்றார் அப்படின்றதை நம்ம விசுவாசிக்கின்றோம். சரி, இந்த மாலை வேளையில ஈவினிங் சமயத்துல சுத்திகரிப்பு கூட்டத்துல ஒரு சில காரியங்களை நம்ம தியானிச்சோம். என்ன தியானிச்சோம்? புது சிருஷ்டியின் வாழ்விலே கர்த்தர் அருளுகின்ற ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட், தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு உரிமையை நமக்கு கொடுக்கின்றார், ஒரு அதிகாரத்தை நமக்கு கொடுக்கின்றார் அப்படின்றத பார்த்தோம். பாவ மன்னிப்பை கொடுக்கின்றார். தேவனே நமக்குள்ளே வாசம் செய்கின்ற ஒரு அனுபவம். தேவாதி தேவன் நமக்குள்ளே வாசம் செய்கின்றார். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்து நல்ல ஒரு வெற்றி நிறைந்த ஒரு வாழ்வை, வெற்றி சிறக்கக்கூடிய வாழ்வை, நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை புது சிருஷ்டியின் வாழ்விலே கர்த்தர் கொடுக்கின்றார் அப்படின்றத பார்த்தோம். அடுத்து புது சிருஷ்டியின் வாழ்விலே தெய்வீக சமாதானம், தேவரக சமாதானம், இயேசுவுக்குள் இருந்த அந்த சமாதானத்தை நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார் அப்படின்றத பார்த்தோம். அடுத்து நல்ல ஒரு எதிர்காலத்தை, வருங்காலத்திற்குரிய நம்பிக்கை இருக்கின்றது இந்த உலகத்துல, நமக்கு நித்தியத்திலையும் இருக்கிறது அப்படின்றத பார்த்தோம். நல்ல ஒரு எதிர்காலத்தை நமக்கு புது சிருஷ்டியிலே வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கின்றார் அப்படின்னு பார்த்தோம். சகல விதமான ஆசீர்வாதங்களை என்ன பண்றாரு? கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் சம்பூரணமான ஆசீர்வாதங்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்து கனி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கை, புது சிருஷ்டியிலே இருக்கக்கூடிய நமக்கு கனி கொடுக்கக்கூடிய ஒரு கனி நிறைந்த ஒரு ஜீவியம் ஜீவிக்கிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். இறுதியிலே நித்திய ஜீவனை கொடுக்கிறார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்ப இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் இந்த மாசத்துல ஒரு புதிய காரியத்தை என்னுடைய வாழ்க்கையிலே செய்ய போகின்றார் என்று? இந்த நாளிலும் கூட ஒரு அருமையான செய்தியை கர்த்தர் கொடுத்தார். என்ன அப்படின்னா, புதிய துவக்கம். எல்லாம் சொல்லுங்க, புதிய துவக்கம். புதிய துவக்கத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்த போகின்றார். அல்லேலூயா. எடுத்து வாசியுங்கள். ஏசாயா 43 அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்களை வாசிங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். கவனிங்க, வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் தோற்று எல்லாமே முடிந்து போய்விட்டது என்கிற நிலைமையில இருக்கின்ற ஒரு மனுஷனை இந்த உலகம் எப்படி பார்க்கும் அப்படின்னா, எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனி அவ்வளவுதான், இனி வாய்ப்பே இல்லை, அப்படித்தான் இந்த உலகம் பார்க்கும்.
ஆனா அதே மனிதன் இயேசுவினிடத்தில் வந்தான் என்றால் இயேசு அவனை எப்படி பார்ப்பார் என்றால் அவனுடைய முடிவில் இருந்து ஒரு புதிய துவக்கத்தை பார்ப்பார், ஒரு புதிய ஆரம்பத்தை பார்ப்பார், ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கி வைக்கப்படுவதை பார்ப்பார். பாருங்க, இந்த உலகம் அவன் அழிந்து போகிறதை பார்க்க ஆவலா இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து அவன் வாழ்ந்து சுகித்திருப்பதை பார்க்க ஆவலாய் இருக்கிறார். ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, மனிதர்களுக்கு உங்களுடைய கடந்த காலம் தெரியும், மற்றவர்களுக்கு உங்களுடைய நிகழ்காலம் தெரியும், ஆனால் தேவனுக்கு உங்களுடைய எதிர்காலம் தெரியும். தேவன் எதிர்காலத்தை பார்க்கின்றார், எதிர்காலத்தை பார்க்கின்றார். கவனிங்க, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு உங்கள் கடந்த கால வாழ்வு உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்காது. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு உங்களுடைய கடந்த கால இந்த வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, உங்களுடைய கடந்த கால பாவ வாழ்க்கை, உங்களுடைய கடந்த கால தோல்வி நிறைந்த வாழ்க்கை, உங்களுடைய கடந்த கால வீழ்ச்சி, உங்களுடைய கடந்த காலத்திலே நீங்கள் எடுத்த தவறான முடிவுகள், உங்களுடைய கடந்த காலத்திலே இருந்த கடன் பிரச்சனைகள், அல்லது ஒரு சில பலவீனங்கள், வியாதிகள், கடந்த கால கண்ணீர், ஏமாற்றங்கள், துரோகங்கள், இதெல்லாம் நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்கன்னா அந்த கடந்த கால காரியங்களின் பாதிப்புகள் உங்களை பாதிக்காது. அந்த கடந்த கால காரியங்கள் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்காது. ஏனென்றால் கிறிஸ்து சகலத்தையும் புதிதாக்கக்கூடியவர், சகலத்தையும் புதிதாக்கக்கூடியவர். அதான் வசனம் சொல்லுது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், நாம் புதிய காரியத்தை செய்வேன். பழச எதையுமே யோசிக்காதீங்க, பழச நினைச்சு கண்ணீர் விடாதீங்க. அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அப்படி போயிருச்சு, தவறான முடிவு எடுத்து இவ்வளவு பெரிய லாஸ் ஆயிடுச்சு, அவ்வளவு கடன்ல பிரச்சனை இருக்கிறேனே, அவ்வளவு ஏமாற்றங்களை சந்திச்சிட்டேனே, அத்தனை பேர் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் யோசிச்சு பார்க்காதீங்க. அதையெல்லாம் கர்த்தர் முற்றிலுமா டோட்டலா எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி விட்டு ஒரு புதிய துவக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். பாருங்க, உங்களுடைய கடந்த கால பாடம் என்பது உங்களுடைய வாழ்வின் தீர்ப்பு அல்ல, தீர்ப்பு அல்ல, அது எதிர்காலம் அல்ல. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எடுத்து வாசிங்க, லூக்கா 5ஆம் அதிகாரம், லூக்கா 5ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களை வாசிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. பாருங்க, நைட்டு முழுவதும் இருந்து வலைய போடுறான், போட்டு போட்டு பாக்குறான், ஒன்றும் ஒரு மீன் கூட அகப்படவே இல்லை. தோத்த நிலைமையில அப்படியே படகுல வெறுமையா நிக்கிறான். இதுதான் அவனுடைய கடந்த காலம், கடந்த இரவு. அவன் கடந்த இரவு என்ன அப்படின்னா, ராம் முழுவதும் ஒன்றுமே கிடைக்கல, கடந்த இரவு. இப்ப அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு புதிய ஆரம்பத்தை ஏற்படுத்துகின்றார். இயேசுவுக்கு தன்னுடைய படகை என்ன பண்றான், கொடுக்கிறான். இயேசு ஊழியம் செய்வதற்காக தன்னுடைய படகை கொடுக்கிறான். இயேசு அந்த படகுல இருந்து பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அவனை பாக்குறாரு, படகு வெறுமையா இருக்கிறத பார்த்துட்டு என்ன சொல்றாரு, வலைகளை ஆழத்துல கொண்டு போய் போடுங்க. இப்ப அப்படியே வாசிங்க. ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே போடுகிறேன் என்றார். பாருங்க, கடந்த காலம் தோல்விதான், ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படி நான் செய்யறேன். ஏன்னா அப்பதான் கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். நான் சொல்றேன், வார்த்தையின்படி நீங்கள் செய்யும் பொழுதுதான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்வார். பாருங்க, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிளியத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அல்லேலூயா. கடந்த காலம் தோல்வி, கடந்த காலம் வெறுமை, கடந்த காலம் வெக்கம், இப்ப வெற்றி, இப்ப நிறைவு, இப்ப தலை நிமிர்ந்து மத்தவங்களுக்கு கொடுக்குறான். அப்ப அவன்கிட்டே ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் அவன் வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை, புதிய ஆரம்பத்தை ஏற்படுத்தினா. நான் சொல்றேன், ஏசு உங்க வாழ்க்கையில வந்தாருன்னா உங்க கடந்த காலத்தெல்லாம் பத்தி நீங்க கவலையே படாதீங்க, எல்லாத்தையும் அவர் புதிதாக்கிடுவாரு. பாருங்க, ஒரு ஒரு ஏலம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த ஏலத்துல ஒரு பழைய தூசி படிந்த ஒரு வயலின் விற்பனைக்கு வந்திருக்குது. ரொம்ப அப்படியே பழைய தூசி படிந்த வயலின், சரிங்களா? அப்ப ஏலத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஏலத்தை ஆரம்பிக்கும் பொழுது எடுத்தோடனே 100 ரூபா 200 ரூபா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்குது. 300 ரூபா அப்படின்னு போய்கிட்டு இருக்கு. அப்ப அந்த ஏலத்தை எடுக்கிற இடத்துல
ஒரு இசை கலைஞர் ஒருத்தர் இருந்திருக்கிறார். அவர் பிரபலமான இசை கலைஞர். டமால் எந்திரிச்சு விறுவிறுன்னு போய் அந்த வயலின் எடுத்து தூசியெல்லாம் தட்டி கிளீன் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் சரி பண்ணி அந்த நரம்புகள்லாம் சரி பண்ணி அதுல இசையெல்லாம் இது பண்ணிட்டு டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. வாசிச்சா அப்படியே எல்லாரும் மெய் மறந்து கேட்கறாங்க, அவ்வளவு அருமையா இசை வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம். இப்ப அந்த வயலினோட விலை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது எடுத்தோடனே 10,000 ரூபாய், 50,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய் அப்படின்னு மேல ஏறிக்கிட்டே போகுதான் பாருங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, என்னடா அது இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படியே இருக்குது, ரேட் ரொம்ப டவுனா போயிட்டு இருந்துச்சு, இப்ப பார்த்தா எப்படின்னா, அப்ப வயலின் மாறல, அவர் வச்சிருக்கிறவரு மாறினாரு, வச்சிருக்கிற கை மாறுச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சாதாரண நபர் விற்பனை செய்யற விற்பனையாளர் அந்த வயலினை கையில வச்சிருந்தான். இப்ப மிகப்பெரிய பிரபலமான இசை கலைஞர் அந்த வயலினை தொட்ட உடனே, அவன் அதுல இசை மீட்டின உடனே வேல்யூவே மாறி போச்சு. 100 ரூபாய் ஆரம்பிச்சது இப்ப 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் போயிருச்சு. நான் என்ன சொல்றேன்னா, பேதுருவோட படகை கர்த்தர் என்ன பண்ணல, மாத்தல. அதே தோத்த படகுதான், அதே வெறுமையான படகுதான். இயேசு அந்த படகுல போய் நின்னாரு. இப்ப படகு வெறுமையான படகு மாறிடுச்சு. வெறுமையான படகு மாறிடுச்சு. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய வாழ்க்கைய கர்த்தருடைய கரத்துல கொடுங்க. அவர் அழகுபடுத்துவார், அவர் நிறைவாக்குவார், அவர் சிறப்புற செய்வார், சீர்படுத்தி சிறப்புற செய்வார். அல்லேலூயா. அப்ப உங்க கடந்த கால வாழ்க்கையில நீங்க தோற்று போனாலும் கெட்டு போனாலும் இயேசுவுக்கு இடம் கொடுங்க. உங்க வாழ்க்கைய அவர் சீர்படுத்தி விடுவார், ஸ்திரப்படுத்தி விடுவார், பலப்படுத்தி விடுவார், நிலை நிறுத்தி விடுவார், சரி செஞ்சிருவார். அவர் சரி செஞ்சிருவார். ஒரு குயவன் ஒரு அழகான மண்பானைய உருவாக்குறான். ஒரு அழகான மண்பானைய குயவன் உருவாக்குறான். உருவாக்கி அப்படியே அழகா இருக்குது அந்த பானை. எல்லாரும் அந்த பானையை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப ஒரு சின்ன பையன் தெரியாம ஓடி போய் தட்டி விட்டுட்டான். பானை தூள் துளா உடைஞ்சி நொறுங்கிருச்சு. ஐயோ, எவ்வளவு அழகான பானை, தூள் துளா உடைஞ்சு போச்சு சே அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குயவன் வந்தாராம் விறுவிறுன்னு. நொறுங்கினதெல்லாம் இவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணார், நொறுங்கின செதஞ்ச சுக்குநூறான அந்த அந்த பானையோட இந்த துகள்கள்லாம் எடுத்து மறுபடியும் தண்ணியில அந்த ஊற வச்சு மறுபடியும் பிணைஞ்சு மறுபடியும் அழகா வணைஞ்சு மறுபடியும் அழகான ஒரு பானையா உருவாக்கி அப்படி நிறுத்தி வச்சாராம். இப்ப அதை விட இது ரொம்ப அழகாயிருச்சு. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை இதே போல உடைஞ்சி சுக்குநூறாகி சின்னாபின்னமா இருக்குதா, பரம குயவன் இடத்திலே உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். நீங்கள் உடைந்த வாழ்க்கையை அவர் உருவாக்கி உருமாற்றுவார். உங்கள் உடைந்த வாழ்க்கையை உருவாக்கி உருமாற்றுவார். எடுத்து வாசிங்க, ஒரு வசனம் இருக்கு எரேமியா 18ஆம் அதிகாரம். எரேமியா 18ஆம் அதிகாரம் 4 முதல் 6 முடிய உள்ள வசனங்களை வாசியுங்கள். குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். அது வணையும் போதே கெட்டு போயிருச்சான். இப்ப என்ன பண்றான், தன்னுடைய பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருடைய கரத்திலே இருக்க விரும்புகிறீர்கள்? நீங்க கர்த்தருடைய கரத்திலே இருந்தீர்கள் என்றால் நீங்கள் சீர்கெட்டு போனாலும் அவர் உங்களை சீர்திருத்தி உங்களை நிலைத்து நிற்க வைப்பார். நீங்க அலங்கோலம் ஆனாலும் அவர் கையில இருந்தீங்கன்னா உங்களை அழகாக்கிடுவாரு. அவர் கையை விட்டு என்ன பண்ணக்கூடாது, போகவே கூடாது. அதுக்குதான் சபை கூடி வருவதை விட்டு விடாதிருங்கள். அவர் கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கணும். நிச்சயமா சொல்றேன், சிதைந்து கிடக்கின்ற, உடைந்து கிடக்கின்ற, சீர்கெட்டு கிடக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து சிறப்பாக்கி விடுவார். அடுத்து ஒரு வசனத்தை வாசிங்க. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19வது வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். கவனிங்க, ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க. கதவுகள் மூடி இருப்பதால்
வழி இல்லை என்று நினைத்து நின்று விடாதே. கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்துவார். கதவுகள் எல்லாம் மூடி இருக்கிறது என்பதற்காக எனக்கு வழியே இல்ல, வாய்ப்பே இல்லை நீ நினைச்சிடாத. கர்த்தர் உனக்கு ஒரு புதிய துவக்கத்தை உன் வாழ்க்கையில ஏற்படுத்துவார். இங்க பாருங்க, நான் வனாந்திரத்திலே வழியை பாருங்க, வழி இல்லாத இடம் என்னது? வனாந்தரம். வனாந்தர பகுதியில யாரும் குடியிருக்க மாட்டாங்க. அடர்ந்த காட்டுக்குள்ள யாராச்சும் குடியிருப்பாங்களா? அங்க வழி இருக்குமா? மனிதர்கள் இருக்கக்கூடிய பகுதியில தான் வழிகள் இருக்கும். காட்டுக்குள்ள எங்கிட்டு போனாலும் காடாதான் இருக்கும், வழிலாம் இருக்காது. அவர் சொல்றாரு, நான் வனாந்தரத்திலையும் வழிகளை உண்டாக்குவேன். அவாந்தரத்துல தண்ணி இருக்குமா? அவாந்தரம்னா வெட்டாந்தரையா இருக்கக்கூடிய பாலைவனம் போல இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அவாந்தரத்துல தண்ணி இருக்குமா? தண்ணி இருக்காது. அவர் சொல்றாரு, அவாந்தரத்துல நான் ஆறுகளை உண்டாக்குவேன். வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குவேன், தண்ணீர் இல்லாத இடத்துல நான் ஆறுகளையே உண்டாக்குவேன். அப்ப வழியே இல்ல அப்படின்னு நீ கலங்க வேண்டாம். கர்த்தர் உனக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். அவர் ஒரு புதிய துவக்கத்தை ஏற்படுத்துகின்றவராக இருக்கின்றார். பாருங்க, ஒரு வசனத்தை வாசிங்களேன். லூக்கா 2ஆம் அதிகாரம், லூக்கா 2ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்களை வாசிங்க. அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. பாருங்க, மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. இப்ப எங்க வந்திருக்கிறாங்கன்னா பெத்லெகேம்ல இருக்கிறாங்க. இயேசுவை மரியாள் வயிற்றிலே சுமந்து கொண்டு இருக்கிற நிலைமை. இப்ப இயேசுவை பெற்றெடுக்க போறாங்க. அந்த நிலைமையில இருக்கிற நிலைமை. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். பாருங்க, சத்திரத்தில் அவர்களுக்கு, சொல்லுங்க, சத்திரத்தில் அவர்களுக்கு யாருக்கு இடம் இல்ல? வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரத்தையும் அகிலத்தையும் படைத்த தேவனாகிய கர்த்தர் மனுவுரு வெடுத்து மாம்சமாக அந்த மண்ணகத்திற்கு வருகின்றார். சத்திரத்துல அவங்கள சேர்க்கிறதுக்கு இடமே இல்ல, இடமே இல்ல. பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து ஆதி ஆகமத்திலிருந்து வரிசையா தீர்க்க தரிசனம் வந்துகிட்டே இருக்குது. மல்கியா வரைக்கும் தீர்க்க தரிசனம் வருது. ஆதி ஆகமத்துல ஸ்திரீயின் வித்துல இருந்து ஆரம்பிச்சு அப்படி வரிசையா வந்துகிட்டே இருக்குது. அவர் பிறப்பை குறித்தும் அவர் வரப்போற அந்த காரியத்தை குறித்தும் ஒரு மிகவும் எதிர்பார்ப்பு இந்த உலகத்துல இருந்தது. அவர் பிறப்பது தேவனுடைய பரிபூர்ண சித்தம், பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட். வேத வசனத்தின்படி அப்படியே பிறக்கிறார். கரெக்டா எந்த ஊர்ல பிறக்கணும்ன்றது கூட கரெக்டா வருது வசனத்துல. ஆனா சத்திரத்துல என்ன இல்ல? இடம் இல்ல. அப்படின்றதுனால தேவ சித்தம் இல்லைன்னு நம்மளால என்ன பண்ண முடியாது, புரிஞ்சுக்கிற முடியாது. ஒரு சில நேரத்துல ஒரு சில கதவுகள்லாம் அடைக்கிறதுனால அவ்வளவுதான், நம்மளுக்கு தேவ சித்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட கூடாது. ஏன்னா இயேசுக்கே சத்திரம் திறக்கல, இயேசுக்கே சத்திரம் திறக்கல. திறக்காட்டால அவர் பிறந்தார். எங்க பிறந்தாரு? பாருங்க, அந்த தீவன தொட்டியில முன்னணையிலே கிடத்தினார்கள். அந்த ஆடு மாடு அந்த விலங்குகள்லாம் உணவு உண்ணக்கூடிய அந்த தீவன தொட்டி இருக்குல்ல, அதுல பிள்ளையை சுத்தி என்ன பண்ணிருக்காங்க, வச்சிருக்காங்க. தீவன தொட்டியில அவர் பிறந்தார். அப்ப என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இடம் இல்லை, வாய்ப்பு இல்லை, சந்தர்ப்பம் இல்லை அப்படின்றதுக்கு அதெல்லாம் கர்த்தர் சித்தம் இல்ல அப்படின்னு நினைச்சிடக்கூடாது நான் சொல்றேன். ஏன்னா என்னைக்குமே திறந்த வாசல் இருக்கும் நீ எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது. ஒரு சில நேரத்துல நீங்க தான் உடைச்சு திறக்கணும். தட்டுங்கள் திறக்கப்படும் நாட சொல்லிக்கிறார்ல, திறக்கப்படுற வரைக்கும் தட்டிக்கிட்டே இருக்கணும். எந்த கதவும் தெரியாது, ஏதாச்சும் ஒரு கதவு திறக்கும். ஒரு வசனத்தை வாசிங்களேன். மார்க்கு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல், ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமா, இயேசுவினிடத்திலே சமீபமாய் சேரக்கூடாமல். அதாவது ஒரு தவனுக்கு பக்கவாதம் வியாதி வந்துருச்சு, திமிர்வாதம்னு சொல்லிட்டு நம்ம பைபிள்ல பாக்குறோம். அவன் படுத்த படுக்கையா இருக்கிறான். அவனை நண்பர்கள்லாம் சேர்ந்து இயேசுவினிடத்துல கொண்டு போய் சுகமாக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க. ஆனா ஜனக்கூட்டம் இருக்கிறதுனால இயேசுட்ட என்ன பண்ண முடியல, போக முடியல. ஏன்னா வீட்டை சுத்தி கூட்டம் நிக்குது. அப்ப வீட்டுக்குள்ள போனோம்னா எப்படி போகணும்? கதவை திறந்துதான் போகணும், அப்படிதானே? ஆனா கதவை திறக்கிறதுக்கு இங்க வழியே இல்ல, வழியே இல்ல. ஆனா என்ன பண்ணாங்க வாசிங்க. அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து, பாருங்க, இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். பாருங்க, கவனிங்க. கூட்டமா இருக்குது, கதவை அடைச்சிருக்குது, உள்ள போக முடியாது. சரி வாடா வீட்டுக்கே கொண்டு போன படுக்க போட்டுருப்பான்னு சொல்லிட்டு கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா அவன் வாழ்க்கை ஃபுல்லும் பக்கவாதத்திலே கடந்திருப்பான். ஆனா வழி இல்லாட்டினாலும் இயேசுட்ட நான் போறதுக்கு நானே வழியை உண்டாக்கிறேன்னு சொல்லிட்டு மேற்கூரையை பிரித்து உள்ள இறக்கினாங்க.
நான் சொல்றேன், கர்த்தரிடத்துல வருவதற்கு எந்த தடையை எத்தனை பேர் போட்டாலும் தடையெல்லாம் தாண்டி வந்துருங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். தடைகள் இருக்கதான் செய்யும். தடையெல்லாம் தாண்டிதான் ஆலயத்துக்கு வரணும். அது இந்த ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னா பல தடைகளை தாண்டிதான் வரணும். ஏன்னா இங்க கர்த்தருடைய அக்கினி இருக்கிறது. பாருங்க, எல்லா பக்கமும் கதவு உனக்கு அடைக்கப்பட்டிருந்தாலும் ஒரு மேற்கூரை உனக்காக என்றைக்குமே திறந்திருக்கின்றது. ஒரு பரலோகம் உனக்காக என்னைக்குமே திறந்திருக்குது. மேற்கூரை அது என்னைக்குமே திறந்திருக்குது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனாகிய கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். எல்லா பக்கமும் அடைச்சிருக்குது. ஆனா மேற்கூரை என்னைக்குமே திறக்கிறதற்கான ஒரு வழியாக இருக்கிறது. எனக்காக பரலோகம் என்னைக்குமே திறந்து இருக்குது. திறந்து இருக்குது. இத்தனை விசுவாசிக்கிறீங்க? எல்லா பக்கமும் எனக்கு வழி அடைச்சாலும் எனக்காக ஒரு வழியை கர்த்தர் எனக்கு எப்பயுமே திறந்து வச்சிருக்கிறார். பாருங்க, ஒரு பெரிய நிறுவனத்துல ஒரு அந்த நிறுவனத்தோட எம்டி, அவர் எப்படிப்பட்டவர்னா, சாதாரணமா ஒரு உடனே எம்டியா வரல, மேனேஜிங் டைரக்டரா வரல. அடிப்படை கடைநிலை ஊழியனாக இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இப்ப பெரிய லெவல்ல அவர் வந்துட்டார், எம்டி ஆயிட்டாரு. சரிங்களா? அப்ப அவர் ஆபீஸுக்கு போறார். போறப்ப பார்த்தா லிப்ட் ஒர்க் ஆகல. நிறைய பேர் லிப்டுக்கு வெளியில நின்றுகிட்டு இருக்காங்க. வேலை செய்யல, லிப்ட் போகல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நின்றுட்டே இருக்கிறாங்க. ஒரு சில பேர் என்னத்த வெளியில போயிட்டாங்க, டீ சாப்பிடறதுக்கு போயிட்டாங்க. ஒரு சில பேர் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா இவரு கரெக்டான டயத்துக்கு, குறித்த நேரத்துக்கு கரெக்டான டயத்துக்கு அங்க போகணும் அப்படின்றதுல என்ன பண்றாருன்னா, இவர் பாக்குறாரு லிப்ட் ஒர்க் ஆகலையா, இப்படி பார்த்துட்டு விரும்பி என்ன பண்றாருன்னா, ஸ்டெப்ஸ்ல ஏறி படியில ஏறி அவர் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டாரு, ஆபீஸுக்கு போயிட்டாரு. ஸ்டெப்ஸ்ல ஏறி ஆபீஸ்ல போய் உட்கார்ந்துட்டாரு பாருங்க. அப்ப கூட அந்த ஸ்டாஃப்ஸ் கேட்டாரா, சார் என்ன சார் எல்லாருமே லிப்ட் வேலை செய்யலன்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுகிட்டே இருக்கிறாங்க, நீங்க மட்டும் விறுவிறுன்னு படியில ஏறி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னாரா, வெற்றி பெற்றவர்கள் ஒரு வழி மூடப்பட்டால் அது திறக்கும் வரை காத்திருக்க மாட்டார்கள், இன்னொரு வழியை திறக்க முயற்சிப்பார்கள், அல்லது இன்னொரு திறந்திருக்கிற வழியிலே பிரவேசிப்பார்கள். நான் சொல்றேன், இதுக்கு முன்னாடி எத்தனையோ கதவுகளை நீங்க திறந்திருப்பீங்க, எத்தனையோ ஆலயத்துக்கு போயிருப்பீங்க. நான் சொல்றேன், இந்த ஆலயத்துக்கு வந்து பாருங்க, நிச்சயமா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்களுக்கான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயமாக கொடுப்பார். இயேசுவினிடத்துல வந்து பாருங்க, இயேசுவினிடத்துல வந்து பாருங்க. இயேசுதான் வழி. அவர்தான் உன்னுடைய வாழ்க்கையிலே உயர்வுக்கான வழியாக இருக்கின்றார். அப்ப எந்த கதவும் திறக்கல அப்படின்னாலும் எனக்காக ஒரு கதவு என்னைக்குமே திறந்திருக்குது, பரலோகத்தின் கதவு. அதனால கதவு திறக்கல அப்படின்றதுக்காண்டி வாய்ப்பில்ல, சித்த இல்ல நினைச்சிடாத. கர்த்தர் உன்னை புதிய காரியத்திற்குள்ளே பிரவேசிக்க செய்ய போகின்றார். ஒரு சில கதவுகள் அடைக்கதான் செய்யும், அடைச்சிருக்கிறதுனால திரும்பி வந்துடாத. நிச்சயமா கர்த்தர் உனக்கான கதவுகளை வைத்திருக்கின்றார். நிச்சயமாக நீ அதில் பிரவேசித்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வாய். கவனிங்க, யோசேப்பை தூக்கி அவனுடைய சொந்த சகோதரர்கள் குழியில போடும் பொழுது யோசேப்பு கெஞ்சினான். அவனுடைய சகோதரர்களுடைய இதய கதவு திறக்கவே இல்லை, அவங்க இரக்கம் கொடுக்கவே இல்லை. அவன் மேல, யோசேப் மேல அபாண்டமான பழி சுமத்தி அவனை அபாண்டமான பழி சொல்ல அவன் மேல சூட்டுகிறாங்க. அப்பொழுது நியாயம் செய்ய ஒரு நியாயத்தின் வாசல், நியாயத்தின் கதவு அவனுக்காக திறக்கவே இல்லை. அவனை தூக்கி சிறைச்சாலையில தூக்கி போட்டாங்க. அப்ப சிறைச்சாலை கதவும் அவனுக்காக என்ன பண்ணல, திறக்கவே இல்ல. ஒரு நாள் கர்த்தர் அவனுக்கு அரண்மனை கதவை திறந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். குழியில யோசேப்பை தூக்கி போட்டாங்க, அவன் கதறான். அவனுடைய சகோதரர்களுடைய இருதய கதவு திறக்கவே இல்லை, அவங்க இரக்கம் செலுத்தவே இல்லை, இரக்கம் செய்யவே இல்லை. அவன் மேல அபாண்டமான பழி சுமத்தப்படுகின்றது. அவனுக்கு என்று ஒரு நியாயத்தின் வாசல், நியாய கதவு திறக்கவே இல்லை. அவனை தூக்கி சிறைச்சாலையில போடுறாங்க, சிறைச்சாலை கதவும் திறக்கவே இல்லை. அவனுக்காக கர்த்தர் ஒரு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அரண்மனை கதவை திறந்து அதிபதியாக மாற்றினார். நான் சொல்றேன், யார் உங்களுக்கு உதவினாலும் உதவாவிட்டாலும் உங்களுக்கு உதவி செய்ய ஒருத்தர் இருக்கிறார். அவர் கர்த்தரா இயேசு கிறிஸ்து. பாருங்க, ஒரு ஏழை இளைஞன், நல்ல திறமையான இளைஞன், அவன் அரண்மனையிலே பணிபுரிவதற்காக வாய்ப்பு கேட்டு அரசனை சந்திக்க போகின்றான். அப்ப
முதல் விசை ஒரு அரண்மனை வாசல் என்றே போகின்றான். அங்க போன உடனே முதல் கதவு உள்ள உடல அவனை விட முடியாது. உன்ன ராஜாவை சந்திக்கணும், ஆஹா விட முடியாது அப்படின்னு சேவகர்கள் அவனை விரட்டிட்டாங்க. அந்த பக்கம் ஒரு கதவு இருக்கு, அங்கிட்டு போறான். இரண்டாவது வழியா அங்க இருக்கிற காவலர்கள் அவனை விடவே இல்லை. திரும்பி அடுத்து மூணாவது ஒரு வழி இருக்குது, அங்க போறான்னு சொல்லிட்டு அங்கிட்டு போறான். அங்கேயும் அவனை விடவே இல்லை. 3 கதவுகளும் அடைக்கப்பட்ட நிலைமையிலே அவன் அப்படியே மனம் சோர்ந்து, அப்படியே மனம் நொந்து, அப்படியே கண்ணீரோடு அப்படியே வந்துகிட்டு இருக்கிறான். அரண்மனையில இருந்து அப்படியே நகரை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றான். அப்பொழுது அந்த ராஜாவினுடைய மகன் இளவரசன், அந்த இளவரசன் நகர்வலம் போய்விட்டு நகரத்தில் இருந்து அரண்மனைக்கு சென்று கொண்டிருக்கின்றான். அப்பொழுது அரண்மனையில் இருந்து ஒரு இளைஞன், வாட்டா சாட்டமா ஒரு இளைஞன் அப்படியே கண்ணீரோடு வருவதை கண்டு அவனை நிறுத்தி, ஏன் இப்படி கண்ணீரோடு அரண்மனையில இருந்து வர்ற? இல்ல, நான் நிறைய திறமை உள்ளவனா இருக்கிறேன், எனக்கு ஏதாச்சும் அரசாங்கத்துல உதவி கிடைக்கும் அப்படின்னு ராஜாவை பாக்குறதுக்காண்டி நான் வந்தேன். ஆனா எனக்கு இந்த கதவுகள் எதுவுமே திறக்கவே இல்லை, 3 கதவுமே திறக்கவே இல்லை. அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு இளவரசன் தன்னுடைய மோதிரத்தை கலட்டி, இந்த மோதிரத்தை நீ என்ன பண்ணு வச்சுக்க, நாளைக்கு இதே போல நீ வா, இப்ப எப்படி கதவு திறக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா. இப்ப அதே நபர் போறான், போய் ராஜாவை பார்க்கணும். ராஜாவை பார்க்கணுமா, இங்க பாரு அப்படின்னு மோதிரத்தை காமிச்சானா. உடனே கதவு திறந்துருச்சான். அடுத்து உள்ள போனா ராஜா பார்க்கணும், இங்க பாரு. எல்லா கதவும் திறந்து இவரு ராஜாட்ட போயிட்டான. ராஜா இளவரசனும் அரியணையில அமர்ந்திருந்தாங்களாம். அப்ப ராஜாட்ட போய் நிக்கிறானா பாருங்க. நான் சொல்றேன், என்ன சொல்றேன் அப்படின்னா, எந்த கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கும். அவர் உங்களுக்கு கொடுத்த அந்த பிள்ளை என்கிற அந்தஸ்து, பிள்ளை என்கிற ஸ்தானம், அதிகாரம், அந்த அதிகாரம் என்னும் மோதிரம், அது உங்களுக்கான அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கும். உங்களுக்கென்று இருக்கக்கூடிய அடைக்கப்பட்ட கதவுகளை கர்த்தர் என்ன செய்வாரு? திறந்து விடுவார். அதிகாரம், இயேசு என்கிற நாமம், இயேசு என்கிற நாமம். பாருங்க, அடுத்து எடுத்து வாசிங்க. 3வது ஒரு குறிப்பு, ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21, 22 ஆகிய வசனங்களை வாசிங்க. ஏசாயா 43, 21, 22. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. நீ என்னை நோக்கி, யாக்கோபு கர்த்தரை நோக்கி கூப்பிடல. இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனஞ்சலித்து போனாய். இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து, யார சொல்றாரு? தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகின்றார். இந்த ஜனத்தை நான் எனக்காக ஏற்படுத்தினேன், என்னுடைய துதியை சொல்லி வருவாங்க. ஆனா இவங்க என்ன நோக்கி என்ன பண்ணல? கூப்பிடல. மனம் சலித்து போனார்கள். மனம் சலிப்பு எப்ப உண்டாகும் தெரியுமா? ஒரு காரியம் நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி உங்களை காத்திருக்க வைக்கும் பொழுது, நடக்காம இருக்கும் பொழுது மன சலிப்பு உண்டாகும். அப்படித்தானே? ஒருத்தர் வருவாருங்க, கெஸ்ட் வருவாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங்ல போட்டு உட்கார வைக்கிறாங்க. அந்தா வர்றாரு, வரவே இல்லை. மனசு எப்படி நம்மளுக்கு என்ன ஆயிரும்? சலிச்சு போய் எங்க இருந்தாலும் வந்துகிட்டு வரமாட்டான் போல அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சலிப்பு வந்துடும். இப்ப மன சலிப்பு வந்துருச்சு. என்னன்னா, கர்த்தர் இவங்களுக்கு ஒரு வார்த்தையை, ஒரு ஆசீர்வாதத்தை வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அது நடக்கல, தாமதமாகுறது போல தோற்றம் அளிக்கிறது. அதனால இவங்களுக்கு மன சலிப்பு வந்துருச்சு. மன சலிப்பு வந்ததுனால ஆண்டவரோட என்ன பண்ணல? கூப்பிடல. எதுக்கு ஜெபிச்சுக்கிட்டு, எது கூப்பிட்டுக்கிட்டு, அவரு நம்மளுக்கு கொடுக்க மாட்டாரு, வராது. எதிர்பார்த்து ஏமாந்து சலிச்சு போயிட்டாங்க. பாருங்க, நான் சொல்றேன், கர்த்தரை நோக்கி எதிர்பார்த்து நீங்கள் ஏமாற்றப்பட மாட்டீர்கள். நீங்க எதிர்பார்த்தது நிச்சயமாக கர்த்தர் கொடுப்பார். மனம் சலித்து போகாமல் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். நிச்சயமாக ஒரு புதிய துவக்கத்தை, புதிய ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் ஏற்படுத்துவார். மனம் சலித்து போனாய். ஆபகூக் எடுத்து வாசிங்களேன். ஆபகூக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆபகூக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். பாருங்க, உங்களுக்கு மேல உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம், உங்களுக்கு கர்த்தர் காண்பித்த தரிசனம், வார்த்தையின் மூலமாக உங்களுக்குள்ளே அவர் உட்புகுத்திய தரிசனம், குறித்த காலத்திற்கு என்று, அதுக்கு ஒரு காலத்தை என்ன பண்ணிருக்கிறது? குறித்திருக்கிறது. குறித்த காலத்திற்கு என்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். முடிவிலே கண்டிப்பா அது விளங்கும்.
நிறைவேறும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது தாமதித்தாலும் அதற்காய் காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது நிச்சயம் வரும். அது தாமதிப்பதில்லை. அது தாமதிப்பதில்லை. அது தாமதிக்குதுன்னு நீதான் நினைக்கிற, ஆனா அது தாமதிக்கிறது இல்ல. குறித்த காலத்துல அது நிறைவேறும். உனக்கு அது தாமதமாக தோணுகிறது, ஆனா கர்த்தருக்கு அது தாமதம் இல்ல. கர்த்தருக்கு அது குறித்த நேரத்துல கொடுப்பாரு. உனக்கு தான் தாமதம், ஆனா கர்த்தருக்கு அது தாமதம் கிடையாது. அது குறித்த நேரம். குறித்த நேரம். பாருங்க, யோசேப்புக்கு என்று கர்த்தர் ஒரு காலத்தை நியமித்திருந்தார். அவன் தரிசனத்தை, சொப்பனத்தை பார்க்கிறான். பார்த்த நாள்ல இருந்து கிட்டத்தட்ட தன்னுடைய தகப்பனை விட்டு பிரிஞ்சு போறான் பாத்தீங்களா? தகப்பனை விட்டு பிரிந்த அந்த நாள் முதல் கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் ஆன பிறகுதான் அவன் அதிபதியாக மாறுகிறான். 13 ஆண்டுகள். தாவீத கர்த்தர் அபிஷேகம் பண்றாரு சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக. அவன் எப்ப ராஜாவாகிறான்னா கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள்ல இருந்து 19 ஆண்டுகள் வரைக்கும் அவனுக்கு நேரம் எடுத்துச்சு அவன் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக மாறுவதற்கு. பாருங்க, மோசேய கர்த்தர் உருவாக்குவதற்கு எத்தனை நாள் எடுத்துக்கிட்டாரு? 40 வருஷம், 40 ஆண்டுகள். 40 ஆண்டுகள் வனாந்தர அனுபவம் அவனை ஒரு பக்குவமானவனாக, சாந்த குலம் உண்ணவனாக மாற்றிவிட்டது. அவனுக்கென்று ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருந்தார். பாருங்க, ஆபிரகாமை அழைத்த நாளில் இருந்து கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் அவன் ஈசாக்கை பெற்றெடுப்பதற்கு. ஈசாக்கு ரெபேக்காலுக்கும் பிறந்த பிள்ளைகள் யாக்கோபு, ஏசா யாக்கோபு. பாருங்க, 20 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள்? 20 ஆண்டுகள். பாருங்க, இயேசு கிறிஸ்துவ கூட அந்த சிலுவைக்கு போக குறித்த அந்த காலம் வரைக்கும் அவர் என்ன பண்ணாரு? இருந்தார். 33 ஆண்டுகள். 33 ஆண்டுகள் ஊழியத்தை நிறைவு செய்துட்டு தான் அவரு கல்வாரிக்கே போகிறார். அவர் மரித்து உயிரோடு எழும்பும் பொழுது கூட அதற்கென்று ஒரு நேரம். என்னது? 3 நாள். அதற்கென்று ஒரு நாள், 3 நாள். அப்ப கர்த்தர் ஒரு குறித்த நேரத்திலே தரிசனத்தை வைத்திருக்கின்றார். அது குறித்த காலத்திலே நிச்சயமாக என்ன பண்ணும்? நிறைவேறும். தாமதித்தாலும் அதற்காக நீ காத்திரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகை போல செட்டை எடுத்து எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை கர்த்தர் அப்படியே சோர்ந்து போக விட மாட்டார். புது பலனை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் புது பலனை கொடுத்தார். புது பலன். 100 வயதிலே பிள்ளையை அவன் பெற்றெடுக்கிறான். 100 வயதிலே அவன் பிள்ளையை பெற்றெடுக்கத்தக்கதாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, வயசான காலத்துல அவன் போருக்கு போறான். எங்க போறான்? போருக்கு போறான். தன்னுடைய வேலையாட்கள் 318 ஆட்களை கூட்டிட்டு சோதம் குமாரா பகுதிக்கு போறான். அங்க லோத்தை பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. லோத்தை காப்பாத்துறதுக்காக, விடுவிக்கிறதுக்காக அவன் போருக்கு போறான். போருக்கு போற அளவுக்கு வயசான காலத்துல அவனுக்கு பலத்தை கற்றுக் கொடுத்திருந்தார். போர் செய்யற அளவுக்கு. பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை, வசனத்தை கொடுக்குறாருன்னா உங்க சரீரத்தை அவர் பலப்படுத்துவார். தாமதம் ஆச்சுன்னா சரீரத்தை பலப்படுத்து, புது பலனை கொடுத்து உங்க இளமையில இருந்த பலனை அப்படியே உங்க உடம்புல தக்க வைப்பார். அப்படிதான் மோசே ஆண்டவர் எத்தனை வயசுல அழைச்சாரு? 80 வயசுல அழைக்கிறாரு. நேற்று பார்த்தோம், 80 வயசுல அழைக்கிறாரு. 80 வயசுல அனைவரும் இருக்கவே மாட்டாங்க. 80 வயசுல ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. அவனுக்கு கடைசியில அவனுக்கு வயசு எத்தனை தெரியுமாச்சு? 120 வயசு இருந்துச்சு. எத்தனை வயசு? 120 வயசு. 120 வயசுல அவன் சொல்றான், என் பலன் குன்றவும் இல்லை, என் கண்கள் இருளடையவும் இல்லை. கண்ணு நல்லா தெரியுது, பலன் அப்படியே சூப்பரா இருக்குது. 120 வயசுல. பாருங்க, லேட்டா தான் அழைச்சாரு. அப்படியே மனச கணக்கு கரெக்டான இடத்துல அழைச்சிருக்கிறாரு. 80 வயசுல அழைச்சாருன்னா 120 வயசுல வரைக்கும் கண்ணுல அவ்வளவு பிரகாசத்தையும் உடம்புல அவ்வளவு பலத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்றால், நான் சொல்றேன் உங்களுக்கும் அதே போல அதிக பலத்தையும் வல்லமையும் கொடுக்க வல்லமை உள்ளவராக அவர் இருக்கின்றார். காலேபுக்கும் யோசுவாவுக்கும் புது பலனை கர்த்தர் கொடுத்தார். காலேப் சொல்றான், 40 வயசுல இருந்த அதே பலன் இன்னைக்கு 85 வயசு ஆயிருச்சு. இன்னைக்கு எனக்கு அப்படியே இருக்குது. ஏன் அப்படியே இருக்குதுன்னா வாக்குத்தத்தம் நிறைவேறலையே. வாக்குத்தத்தம் நிறைவேற வரையும் உங்களுக்கு வயசே ஆகாது. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்காக கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேற வரைக்கும் உங்களுக்கு வயசு ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. கர்த்தர் உங்களை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். அதனால வயசாகி போச்சுங்க அப்படிலாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கென்று குறித்ததை உங்களுக்கென்று நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார். காலம் கடந்து விட்டது, தாமதமாகி விட்டது, இனிமே நடக்குமோ நடக்காது இல்ல, நடக்கும், கிடைக்கும். கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை என்னுடைய வாழ்க்கையில ஏற்படுத்துவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அப்ப தேவன் தாமதிப்பதில்லை, உங்களை தயார் செய்து கொண்டிருக்கின்றார்.
பாருங்க, விசுவாசத்தோடு காத்திருக்கிறவர்களுக்கு தாமதம் என்பது ஒரு தடைக்கல் அல்ல, அவர்கள் முன்னேறி செல்வதற்காக தேவன் வைத்த படிக்கல். படிக்கல். கவனிங்க, ஒரு விவசாயி மூங்கில் விதைகளை எடுத்து தன்னுடைய நிலத்திலே விதைக்கிறான். மூங்கில் விதைகளை எடுத்து என்ன பண்றான், தன்னுடைய நிலத்துல விதைக்கிறான். விதைச்சிட்டு டெய்லி அதுக்கு போய் தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கிறான். அந்த விவசாயியுடைய மகன் அதை பார்த்து கொண்டே இருக்கின்றான். டெய்லி அவர் அவர் அந்த மூங்கில் விதையை தோண்டி மண்ணுக்குள்ள தோண்டி புதைச்சி வைக்கும் போது அவன் பார்த்தான், மூடிட்டாரு. இப்ப டெய்லி தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கிறார், ஆனா முளைக்கவே இல்ல. ஆனா டெய்லி என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஊத்திக்கிட்டே இருக்கிறார். இதை பார்த்தோன்னே உங்க பையனுக்குள்ள ஒரு கேள்வி வருது, என்னப்பா முளைக்கவே மாட்டேங்குது, நீ ஊத்திக்கிட்டே இருக்கிறீங்க, 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்க அந்த இடத்துல போய் தண்ணிய ஊத்திக்கிட்டே இருக்கீங்க, அது முளைக்காது, அது முளைக்காது, அது வரவே வராது அப்படின்னு அவன் சொன்னானா. அதுக்கு அவங்க அப்பா சொன்னாரா, பொறுமையாயிரு 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 பொறுமை, ஏன் அவசரப்படுற, பொறுமையாயிரு. நான் ஒன்னும் சாதாரண அவரக்காய் விதையோ சுரக்காய் விதையோ மூங்கில் விதைய வச்சிருக்கிறேன் நானு. பாரு, கரெக்டா 5 வருஷம் ஆன பிறகு அப்படியே பார்த்தா மூங்கில் அப்படியே வளர்ந்து 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 80 அடி 90 அடிக்கு ஜல்லுல வந்துருச்சான். உனக்கு ஒரு ஆச்சரியமா, என்னப்பா வெறுந்தரல தண்ணி ஊத்திட்டு இருந்தீங்க, வெறுந்தரல தண்ணி ஊத்தல, உள்ள இருக்கிற அந்த மூங்கில் மரத்துக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, தண்ணி ஊத்திட்டு இருக்கிறேன். மூங்கில் மரம் என்னைக்குமே வெளியில உடனே வளராது, அது உள்ள என்ன பண்ணும், வேறு போட்டு வேறு போட்டு வேறு போட்டு ஆழத்துக்கு போயிடும். நான் தண்ணி ஊத்த அந்த போசாக்கள் எங்க போகுது, வேருக்கு போகுது. அது வேருக்கு போறதுனால வெளியில தெரியாது, ஆனா ஒரு சமயத்துல வெளியில வரும். மத்த மரங்களை பார்க்கல, அதுதான் உயரமான மரமா வளரும். நான் சொல்றேன், அதே போலதான் கர்த்தர் உங்களை உயர்த்துகின்றவராக இருக்கின்றார், உங்களை உருவாக்கி உயர்த்துவார். தாமதிக்கிறது என்று நினைத்து கலங்க வேண்டாம். தாமதம் என்பது தேவன் உங்களை உருவாக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்க இருக்கிறீர்கள் அர்த்தம். தாமதம் ஆகுது அப்படின்னா தேவன் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார், உள்ளே உங்களை வளர்த்து கொண்டிருக்கின்றார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி நான் விரும்புகிறேன், வேண்டுகிறேன். அப்ப ஆத்துமாவை வாழ்வுல ஆவிக்குரிய ஜீவியத்துல உங்களை பலப்படுத்தி அதுக்கப்புறம் உங்களை கொண்டு வருவார் பாருங்க, உயரத்துக்கு உச்சிக்கு. அந்த ஆசீர்வாதத்தை அளவிடவே முடியும். அந்த அளவுக்கு கர்த்தர் எத்தனை பேர் உயர்த்துவார் நீங்க விசுவாசிக்கிறீங்க? என்ன உருவாக்கிட்டு இருக்கிறார், எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் ஆண்டவர் என்ன உருவாக்கிட்டு இருக்கிறார், பாஸ்டர் என்ன உருவாக்கிட்டு இருக்கிறாரு, இது தாமதம் கிடையாது, எனக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு, என்ன பக்குவப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க? கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க கேரக்டர்ல எவ்வளவோ மாற்றம், உங்களுடைய பேச்சுல எவ்வளவோ மாற்றம், உங்க நடக்கையில எவ்வளவோ மாற்றம், எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. இதையே கொடுத்த இது உலகத்துல உலக மனுஷனுக்கு கிடையாதுங்க இது. அதையே கொடுத்தவர் ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டாரா? இதை கொடுத்ததே உங்களை ஆசீர்வதிக்காண்டி தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமை கொடுத்தோம். அப்ப நம்ம சைலண்டா இருக்கிற நேரத்துல நினைச்சிட்டு இருக்கோம், ஒண்ணுமே நடக்கல. இல்ல, சீக்கிரட்டா கர்த்தர் என்ன செய்துட்டு இருக்கிறாரு, உங்களுக்காக காரியங்களை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்றார், ஆயத்தம் செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு ஓவியன் ஒரு அழகான பிக்சர் வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்டெல்லாம் வச்சு பேப்பர்லாம் அதில் இது பண்ணி சாட்லாம் ஒட்டி பெயிண்ட் ப்ரஷ்லாம் எடுத்து அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், பல புள்ளிகளையும் பல கோடுகளையும் பல புள்ளிகளையும் கோடுகளையும் போட்டு அப்படியே வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். அப்ப பல நாட்கள் அந்த ஓவியத்தை என்ன பண்றான், தினமும் அனுதினமும் வந்து வரைஞ்சிக்கிட்டே இருக்கிறான். ஒரு நாளைக்கு முடிக்கிறான், அடுத்த நாள் இன்னொரு தொடர்றான், ஒரு நாளைக்கு முடிக்கிறான், இன்னொரு நாள் மறுபடியும் தொடர்றான். பல நாட்கள் இப்படியே போய்கிட்டு இருக்கு. அப்ப இந்த ஓவியத்தை வரைஞ்சிட்டு இருக்கிறத பொதுமக்கள்லாம் பாக்குறாங்க. பார்க்கும்போது அந்த ஓவியத்தை அவன் ஏதோ கிறுக்கி வச்ச மாதிரி தெரியுது, டெய்லி வந்து என்ன கிறுக்கிட்டு இருக்கிறான், டெய்லி வந்து புள்ளி வைக்கிறான், கோடு போடுறான், அப்படின்றான் பாக்குறதுக்கே சைக்கிள அசிங்கமா இருக்கு, டெய்லி வந்து கிறுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்தாங்க. பல நாள் போயிடுச்சு. ஒரு நாள் அந்த ஓவியம் என்ன பண்ணான்னா, அந்த பெயிண்ட் எடுத்து பிரஷ்ல அந்த பெயிண்ட முக்கி ஒரே ஒரு கோடு இப்படி போட்டு விட்டானா, பார்த்தா போட்டு விட்ட உடனே அது பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு நேச்சுரல் சீன், இயற்கை காட்சியாக அது மாறிவிட்டது. பாக்குறவங்க ஆச்சரியப்படுறாங்க, ஒரே ஒரு கோடை தான் போட்டான், கோடை போட்ட உடனே பிரமிக்கத்தக்க பிக்சரா, பிரமிக்கத்தக்க ஓவியமா மாறிடுச்சே
அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம். அவன் சொன்னாங்க, அந்த கோடு எவ்வளவு முக்கியமானது பத்தியா அப்படின்னு நினைச்சாங்களாம். அவன் சொன்னானா, நான் போட்ட கோடை முக்கியமா பாக்குறியே, நான் அனுதினமும் என்ன பண்ணேன், ஒரு வேலை செஞ்சேன் பத்தியா, அதனாலதான் இந்த கோடு போட்ட பிறகு இவ்வளவு அழகா வந்திருக்குது. அதே போலதான் சொல்றேன், கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். ஒரு நாள் அந்த கோடு போட்ட மாதிரி ஒரு வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு கோடு, ஒரு லைன் வரும், ஒரு கிராஸ் வரும், ஒரு வெளிச்சம் அடிக்கும். அப்ப கர்த்தர் உங்களை பிரகாசிக்க செய்வார். இப்ப இதை பாக்குறதுக்கு அப்படியே கிறுக்கிற மாதிரி தான் தெரியும். என்னடா அப்படியேதான் இருக்கிறீங்க, அப்படியேதான் இருக்கு, அப்படியாடா, பாத்துக்கிட்டே இரு, இன்னும் முழுமை அடையல பிக்சரு, அப்படியே இருக்கிற பாரு, எப்படி பிக்சர் வெளியில வர்றப்ப பாரு. இது கர்த்தரால் ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லத்தக்கதா கர்த்தர் கிரியை செய்வார். அப்படிப்பட்ட கிரியை தான் கர்த்தர் உங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கிறார். பாருங்க, எடுத்து வாசிங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். தேவன் வெறுமையை நிறைவாக்கி உங்களை புதிய துவக்கத்திற்குள் நடத்துவார். நான் மறுபடியும் சொல்றேன், தேவன் உங்களுடைய வெறுமையை நிறைவாக்கி புதிய துவக்கத்திற்குள் உங்களை நடத்துவார். பச்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அப்ப உங்க கடந்த காலத்துல வீணா போன காலம்னு ஒரு சில காலம் இருக்கு பாத்தீங்களா, அதையெல்லாம் கர்த்தர் ஈடு செய்வார். இந்த நேரத்தை விட்டுட்டேனே, இந்த வேலையை விட்டுட்டேனே, இந்த சந்தர்ப்பத்தை விட்டுட்டேனே, அந்த சமயத்துல நான் என்ன பண்ணிட்டேன், உழைக்காம அந்த சமயத்துல அசால்ட்டா இருந்துட்டேனே, வீணா போச்சு நிறைய வருஷங்கள், நிறைய விஷயங்கள். அந்த காலத்தை எல்லாம் கர்த்தர் ஈடு செய்வார். தவறவிட்ட வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் மீண்டும் கொடுக்கப்படும். அதான் பச்சித்த வருஷங்களின் விளைவை நான் மீண்டும் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் இழந்த ஆண்டுகளை கர்த்தர் திருப்பி கொடுத்து வீணான காலத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவார். உங்கள் சிறந்த ஆசீர்வாதமான நாட்கள் உங்களுக்கு பின்னால் இல்லை, அது உங்களுக்கு முன்னால் இருக்கின்றது. கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை ஏற்படுத்துவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய சிறந்த ஆசீர்வாதமான நாட்கள் என்னுடைய கடந்த காலம் அல்ல, அது என்னுடைய எதிர்காலம். கர்த்தர் புதிய துவக்கத்தை ஏற்படுத்தி என்னை ஆசீர்வதிப்பார். பச்சித்த வருஷங்களின் விளைவை கர்த்தர் எனக்கு திருப்பி கொடுப்பார். ஒரு திராட்சை தோட்ட உரிமையாளர் தன்னுடைய உதவியாளரோடு தோட்டத்திற்குள் வருகிறார். அப்ப ஒரு சைடு திராட்சை கொடிகள் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா கனி கொடுத்திருக்குது, இன்னொரு சைடு பார்த்தா சரியாவே கனி கொடுக்கல, பூச்சி வச்சிருக்குது, பலன் சரியா கொடுக்கல, அது பார்க்கிறதுக்கே நல்லா இல்லை. அப்ப அந்த திராட்சை தோட்ட உரிமையாளரிடம் அந்த உதவியாளன் சொல்றான், ஐயா, இந்த சைடு இருக்கிற திராட்சை தோட்டத்துல என்ன பண்ணிடலாம், கிளீன் பண்ணி விட்டுருவோம், மொத்தத்துக்கு அப்புறப்படுத்தி விட்டுருவோம், ஒரு விளைச்சலும் கொடுக்கல, பல ஆண்டுகளா ஒரு பலனும் கொடுக்கல, அதனால பூச்சி வேற வச்சிருச்சு, அதை என்ன பண்ணிடுவோம், அப்புறப்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, பொறு, இன்னும் ஒரு வருஷம் இருக்குது, நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு அவர் டேக் ஓவர் பண்ணி என்ன பண்ணாரா, அந்த அந்த கொடிகள் எல்லாம் பூச்சி அடிச்சிருக்கல, அதெல்லாம் கொடிகள் இருக்கிற அந்த பழங்கள்லாம் எடுத்து போட்டு அது சுத்தம் போட்டு அதுக்கு மருந்துகள்லாம் தெளிச்சு உரமெல்லாம் போட்டு வேருக்கு தண்ணி எல்லாம் நல்லா பாய்ச்சி நல்லா அதை பராமரிச்சு வச்சாராம். கிட்டத்தட்ட அந்த திராட்சை பழங்கள் அந்த பழுக்கக்கூடிய காய்க்கக்கூடிய அந்த அந்த சீசன் வருது பாத்தீங்களா, அப்ப இந்த சைடு பழுத்த கனி கொடுத்த அந்ததை பார்க்கிலும் இது பயங்கரமான மகசூலை கொடுத்துச்சான், 2 மடங்கு அதிகமா கொடுத்துருச்சான். அப்ப அந்த உதவியாளன் வேலைக்காரன் அப்படியே ஆச்சரியப்பட்டான், என்னங்கய்யா, நான் எல்லாத்தையும் வெட்டி சாட்சி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி விடலாம் நினைச்சேன், இப்ப பார்த்தா இதை விட 2 மடங்கு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா உரிமையாளனாகி என்னுடைய கைக்கு அது வந்துச்சு, நான் அதை சரி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார். நான் சொல்றேன்,
உங்களுடைய உரிமையாளராகிய கர்த்தராகிய இயேசுவினிடத்திலே உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள். அவர் கண்டிப்பா அந்த அழிந்து போன பட்சிக்கப்பட்ட அசுத்தமாக காணப்படுகின்ற விளைச்சல் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த காரியங்களை எல்லாம் நீக்கிவிட்டு உங்களை சரி செய்து விட்டு மறுபடியும் உங்களை விளைய செய்கிறவர்களாக, கனி கொடுக்கிறவர்களாக, விளைச்சலை கொடுக்கிறவர்களாக, பலன் கொடுக்கிறவர்களாக உங்களை மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பார், மாற்றி ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் போச்சு, பூச்சி அரிச்சிருச்சு, பழங்கள்லாம் வெடிச்சு வெடிச்சு இருக்குது, சரியா முளைக்கல. ஆனா அந்த திராட்சை செடியோட வேர்ல உயிர் இருக்குது, உயிர் இருக்குது. அடுத்து அந்த திராட்சை தோட்டத்தினுடைய உரிமையாளரும் உயிரோடு இருக்கிறாரு. நான் சொல்றேன், நீங்க உயிரோட தானே இருக்கிறீங்க, உங்க மீட்பர் உயிரோட தானே இருக்கிறாரு. அப்ப நிச்சயமா உங்களை பலன் கொடுக்க வைப்பாரு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதான் யோபு சொல்றான், எல்லாத்தையும் இழந்த நிலையில சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், என்னை மீட்கிறவர் உயிரோடு இருக்கின்றார், நானும் உயிரோடு இருக்கிறேன். சொன்னபடியே கர்த்தர் இழந்த எல்லாத்தையும் 2 மடங்கு கொடுத்து ஆசீர்வதித்தார். கடைசியாக 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அல்லேலூயா. தேவன் சாதாரண மனிதர்களை அசாதாரண மனிதர்களாக மாற்றி ஆசீர்வதிக்க ஒரு புதிய துவக்கத்தை ஏற்படுத்துகின்றவராக இருக்கின்றார். அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அரியணைகளை அமர செய்கின்ற தேவன் ஒரு சாதாரண மனிதனை அசாதாரண மனிதனாக மாற்ற ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே துவங்கி வைக்கின்றார். நான் சொல்றேன், உங்களையும் அதே போலவே மாற்றுவார். உலகத்தின் பார்வையில் நீங்க ஒரு சாதாரண மனிதராக இருக்கலாம், கர்த்தர் உங்களை அசாதாரண மனிதர்களாக மாற்றுவார். பாருங்க, நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது. ஏன்னா புழுதி, சிறியவன் புழுதியில இருக்கிறான், குப்பையில இருக்கிறான். தேவன் உங்களை எங்கு கொண்டு செல்ல போகின்றார் அதுதான் முக்கியம். இருக்கிற இடம் முக்கியம் கிடையாது, உங்களை எங்கு கொண்டு செல்ல போகிறார் அதுதான் வசனத்திலிருந்து நம்ம போதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதான் நம்ம போதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நீங்க புழுதியும் குப்பையுமே பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க, சிங்காசனத்தை பாருங்க, உயர்வா பாருங்க. அதுதான் கர்த்தர் உங்களை கொண்டு போக போகின்ற இடம். நீங்க இருக்கிற நிலைமைகளை பார்க்காதீர்கள், நீங்கள் இருக்க வேண்டிய நிலைமையை பாருங்கள். பாருங்க, கழுதையை தேடி ஒருத்தன் போறான், சவுல். அவனை கர்த்தர் ராஜாவாக மாற்றுகிறார். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த தாவீத அரசனாக மாற்றுகிறார். அடிமையாக விற்கப்பட்ட யோசேப்ப அதிபதியாக மாற்றுகிறார். அடிமையாக கொண்டு போகப்பட்ட தானியேல பாபிலோன் தேசத்திலே பிரதானிகளின் தலைவனாக மாற்றுகிறார். அவர் சிறியவனை புழுதியில் இருந்தும் எளியவனை குப்பையில் இருந்தும் உயர்த்தி ராஜாக்களோடு அமர பண்ணுகின்ற தேவனாக இருக்கின்றார். நான் சொல்றேன், நிச்சயமா கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை ஏற்படுத்தி சாதாரண மனிதர்களாகி உங்களை அசாதாரண மனிதர்களாக மாற்றி ஆசீர்வதிப்பார். ஒரு பெரிய இசை கருவி செய்யக்கூடிய ஒரு கம்பெனி, அந்த கம்பெனில இருந்து வேலையாட்கள்லாம் காட்டுக்குள்ள போறாங்க. காட்டுக்குள்ள போய் தேடுறாங்க, நல்ல மரம் எங்கேயாச்சும் கிடைக்குமா. ஒரு மரம் கிடைச்சிருச்சு. அந்த மரத்திட்ட வர்றாங்க. உடனே அந்த மரத்துக்கு ஒரே பயம், ஐயோ நம்மகிட்ட வர்றாங்களே. பார்த்தா அந்த மரத்தை என்ன பண்றாங்க, அந்த மரத்தை வெட்டுறாங்க. வெட்டின உடனே இந்த மரத்துக்கு ஒரே கஷ்டமாயி போச்சு. என்னோட மரம் அநேகருக்கு நிழலா இருந்துச்சே, என்னுடைய மரத்துல கிளைகள்ல அநேக பறவைகள் வந்து அமர்ந்துச்சே, இப்ப என் மரத்துல ஒரு பகுதியை இவங்க வெட்டிட்டாங்களே, போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட்டுச்சான். அந்த மரத்தை வெட்டிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்களாம், கொண்டு போயிட்டாங்களாம். கொண்டு போய் அதை இன்னும் என்ன பண்றாங்க, வெட்டுறாங்க.
வெட்டி சரி செய்யறாங்க. அதனால தாங்க முடியல. ஏற்கனவே நான் பட்ட கஷ்டம் வேற, இப்ப மறுபடியும் கூட என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், போட்டு உரசிக்கிட்டு இருக்கிறீங்களேடா. அப்புறம் பார்த்தா அந்த வெயில்ல போட்டு காய வைக்கிறாங்க. என்ன கதையவே முடிச்சிட்டீங்கடா நீங்க அப்படின்னு மரம் நினைச்சான். வெயில்ல போட்டு காய வச்சுட்டு இருக்கிறீங்க. அப்புறம் பார்த்தா பாலிஷ் எல்லாம் போடுறாங்க அந்த மரத்துக்கு. பாலிஷ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, நான் பாட்டு ஒழுங்கா காட்டுல இருந்தேன். பாலிஷ் எல்லாம் போடுறப்ப அதோட தாங்க முடியல. பாருங்க, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த மரம் தயாராகி ஒரு பொருளா மாறிடுச்சு. இப்ப லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கிட்டாரிஸ்ட், இசை கலைஞர் வர்றாரு. இந்த கிட்டாரை கொடுப்பா அப்படின்றாரு. பார்த்தா அந்த மரம் அப்படியே வருது. அந்த கிட்டார் எடுத்து அப்படி அப்படியே வாசிச்ச உடனே ஜனங்கள்லாம் அப்படியே கைத்தட்டுறாங்க. உடனே மரத்துக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா, என்கிட்ட இருந்து ஒரு சவுண்டை வச்சுட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்களே. ச்சே, லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இப்படி ஆக்கப்பட்டிருக்கேன் போல அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுச்சேன். நான் சொல்றேன், ஒரு சாதாரணமான ஒரு மரத்தை போல நீங்கள் இருந்தாலும் கர்த்தர் இதே போல உங்களை உயர்த்தி லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக, லட்சக்கணக்கான ஜனங்களை மகிழ்விக்கக்கூடிய அளவிற்கு கர்த்தர் உங்களை நிச்சயமாக உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை ஏற்படுத்துவார் என்று? ஆமென். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். யாவரும் எழுந்து நிற்போம்.